முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று பார்த்து இருக்கும் உயிர்கூடு என துவங்கும் திருப்பழனி திருப்புகழில் பழனித்தலத்தின் இயற்கை அழகை செயல் செயல் விண் உடிவினோடு பொறப்போய் விண்மு அமர்வுறது ஜெயித்து ஓடி ஒரு பழனி அமர்வோனே. வயல்களில் உள்ள செய்மீன்கள் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களுடன் போரிடச் சென்று மிக்க எழும் போரை புரிந்து வெற்றி பெற்று திரும்பி ஓடி வரும் பழனியில் வீற்றிருப்பவனே என்று வர்ணிக்கிறார். பாடலையும் பொருளையும் கேட்டு புதிய ஆத்திசூடி மற்றும் ஆத்திசூடி பாடல் வரி ஒன்றின் விளக்கத்தை பார்ப்போம். முருகா சரணம். முகார்ப்பணமஸ்து. Hare
உயிர்கூடு விடுமளவும் உமை கூடி மறுவு தொழில் ஒரு காலு நெகிழ்வதில்லை. எனவே இந்த உடம்பு என்னும் கூட்டை விடும் வரையிலே உயிர் உள்ள அளவும் உம்மை கூடியிருக்கும் தொழிலை ஒரு பொழுதும் நழுவ விடுவதில்லை என்று உம்மை கூடி என்பதை உமை கூடி என்று சந்தத்துக்காக கூறியிருக்கிறார். சூழ் உரைத்தே முன் மறிவினரை வெறுத்து ஹேம திரவியமது உடைத்தாய் பின் வருகும் அவர் எதிரே போய் சபதமொழியை கூறி முன்பு தாம் சேர்ந்திருந்தவரை வெறுத்து விலக்கி எனது பொன் முதலிய திரவியங்களை க்ஷேமநிதி பொருள்களை எல்லாம் அடையப் பெற்று பின்னர் வருபவர்களின் எதிரிலே போய் பயிர் பேசி இரவு பகல் அவர்க்கான பதமை பல படப்பேசி ஒரு பொருள் கொள் விலை மாதர். ரகசிய பேச்சுக்களை ஜாடை பேச்சுக்களை பேசி இரவும் பகலும் அவர்களுக்கு இஷ்டமான வார்த்தைகளை பல்விதமாக கூறி அவரிடம் உள்ள பொருள்களை கொள்ளை கொள்ளும் விலை மாதர்களுடைய படப்பார வலைப்படுதல் தவிர்த்து ஆள மணிபொருவு பதத்தான மயில் மிசி வரவேணும். அவரிடம் அவதிப்படுவதை தவிர்த்து என்னை ஆண்டருள மணி புனைந்துள்ள பதங்களை கால்களைக் கொண்ட அல்லது கால்களையும் ஊக்கத்தையும் உடைய மயிலின் மேல் வந்துருள வேண்டும். தயிர்ச்சோரன் எனும் அவ்வுரை வசை கோப வனிதையர்கள் தரத்தாடல் புரியும் அரிமருகோனே. தயிரி திருடினவன் என்னும் மொழி நிந்தை மொழியை சொன்ன கோபிகா ஸ்திரீகளிடம் விளையாடல் புரிந்த கண்ணபிரானின் மருகனே. கோப வனிதையர் என்பது இதிலே கோப வனிதையர் என்று குறிப்பிடுகிறார். தமிழ் காழி மருதவன மறைக்காடு திருமருகல் தனுக்கோடி ஒரு குழகர் தரு வாழ்வே. தமிழ்காழி சம்பந்த பெருமானது திருநெறி தமிழ் எனப்படும் செந்தமிழ் தேவாரத்துக்கு பிறப்பிடமாய சீர்காழி, திருவிடை மருதூர், வேதாரண்யம், திருமருகல், தனுக்கோடி இந்த தலங்களிலே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் தந்த வாழ்வே குமரனே. செயில் சேல் விண் உடுவினொடு பொற போய் விம் அமர்பொருது ஜெயித்தோடி வரு பழனி அமர்வோனே. வயல்களில் இருக்கும் சேல் மீன்கள் வானத்திலே உள்ள நட்சத்திரங்களோடு போர் செய்யச் சென்று மிக்கி எழும் போரை புரிந்து வெற்றி பெற்று திரும்பி ஓடிவரும் பழனி தலத்திலே வீற்றிருப்பவனே. திணைக்காவல் புரியவல குரப்பாவை முலைதழுவு திருத்தோழ அமரர் பணி பெருமாளே. திணிப்புனித்தை காவல் புரியவல்ல குரப்பாவையாம் வள்ளியின் கொங்கையை தழுவும் திருத்தோழனே, தேவர்கள் வணங்கும் பெருமாளே. என்னை ஆண்டருள மணிப்புனிந்துள்ள பதங்களை கொண்ட மயிலின் மேல் வந்துருள வேண்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் 15ஆம் வரி. கிளை பல தாங்கேல். ஒரு மரத்தில் அளவுக்கு மீறி அதிகமான கிளைகள் இருந்தால் ஒரு பலமான காற்றடித்தால் மரத்தின் கிளைகள் முறிந்துவிடும் அல்லது மரமே சாய்ந்தாலும் சாய்ந்துவிடும். சமுதாய சொல்லில் கிளை என்றால் உற்றார் உறவினர், தாயாதி, சுற்றம், குடும்பம் என்பதாகும். ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குடும்பமோ எண்ணிக்கையில் பலரையும் பல குடும்பங்களையும் தாங்கி நிற்பது, சுமந்து நிற்பது நல்லதல்ல. ஒருவர் கோட்டையில் அரசு அலுவலகத்திலே ஒரு வேலை பார்த்தார். அந்த காலத்தில் மிகவும் குறைவான சம்பளம் தான். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ₹1.5 சம்பள உயர்வும் வீட்டில் 2 குழந்தைகளும் அதிகரித்து ப்ரமோஷன் ஆகும் என்று ஒரு கதையிலே பாரதியார் கிண்டலாக குறிப்பிடுகிறார். அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது இன்றைய புதுமொழியாக கூறப்படுகிறது. சிலருக்கு சுற்றம் சூழ அவரை சுற்றி கொண்டு சுமையாக அளவுக்கு மீறிய சுமையாக அழுத்துவார்கள். அது தாங்காது. நமது சொந்த குழந்தைகள் ஆனாலும் உரிய வயது வந்துவிட்டால் அவரவர் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பங்கள் நலிந்து போகும். இவைகளை கருத்தில் கொண்டே பாரதி கிளைப்பல தாங்கேல் என்று கூறியிருக்கிறார். பல பொறுப்புகளை முன் முதுகில் சுமக்காதே, பொறுப்புகளை நீ சுமக்காமல் இளைய தலைமுறையிடம் ஒப்படை என்கிறார். மனைய மக்கள் சுற்றமெனும் மாயா வலையை கடுக்க அறியாது என்பார் அருணகிரியார். அந்த வலைதான் கிளைகள், அதை அதிகமாக சுமக்காதே என்கிறார் பாரதியார். அபி பிராட்டியின் ஆத்திசூடியின் 16ஆவது வரி. சனி நீராடு, குளிர்ந்த நீராடு என்று பொருள் கொள்கிறார்கள். குளிர்ச்சி என்ற பொருளும் உண்டு என்பதனால் இவ்வாறு சொல்கிறார்கள். உடம்பில் உள்ள உஷ்ணத்தை வெளியேற்றி குளிர்ச்சியுடன் இருக்க தினம் நீராட வேண்டும் என்பது இதன் பொருள். சனிக்கிழமை என்று எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் என்றும் சிலர் கூறுவார்கள். சனி நீராடு என்பது கிழமையை குறிப்பதல்ல, சனித்த நீரில் நீராடு என்பது. சனித்த என்றால் ஜனித்த, புதியதாய் உருவாகிய நீர். ஓடிக்கொண்டே இருக்கும் ஆற்று நீரும் ஊற்றாக பொங்கும் ஊற்று நீரும் புதிதாய் ஜனித்துக் கொண்டே இருக்கும் நீர். குளம் குட்டைகளில் பல நாட்கள் தேங்கி கிடக்கும் தண்ணீரும் பல நாட்கள் தண்ணீரை இறைக்காத கிணத்து நீரும் குளிக்க உகந்ததன்று. நீர் சம்பந்தமான நோய்கள் வரலாம் என்பதால் அவைகளில் குளித்தல் கூடாது என்றே அன்றே சொல்லிவிட்டார் அம்மை அவை பிராட்டியார்.
புதிதாக குழந்தை உண்டாக்கி இருப்பவளை இன்றும் கிராமத்தில் அவளுக்கு உள்ள சனிச்சிருக்கு என்று சொல்வதை கேட்கலாம். சனி நீராடு என்னும் ஆத்திசூடி பாடலுக்கு இதுவரை சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து நீராடு, குளிர்ந்த நீர் குளி என்பது பொருளாக கூறப்பட்டு வந்தன. ஆனால் பரிமேலழகர் சனி என்னும் சொல்லுக்கு காரி என்று பொருள் கொள்கிறார். காரி என்றால் விடியல், இருள் முற்றும் நீங்கா பொழுது என்று பொருள் கொண்டு வைகரையில் நீராடு என்று உரை எழுதியிருக்கிறார். ஆகவே இனிமேல் எல்லோரும் அதிகாலைகளில் நீராடுக என்றும் கொள்ளலாம். அடுத்த பதிவினை தொடருவோம். அவ்வை பிராட்டி திருவடிகள் போற்றி, பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி.